ஒன்று வெள்ளசாமி. லெட் மீ செக் பிபி. டேய் இதெல்லாம் உனக்கு தெரியுமா? மறந்துட்டேன். முத்தம் கொடுக்க போய் 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் முத்துராசாவை காணமேடா. ஒருவேளை காதல்ல வெற்றி அடைஞ்சு டூயட் பாடிக்கிட்டு இருப்பானோ. அண்ணே நம்ம பேஷண்ட் இவருக்கு என்னமா ஆச்சு? உட்காருங்க டாக்டர். இவர் எங்க நாய் கடிச்சிருச்சு. ஐயோ, நாய் மனுஷனை கடிச்சாலும் மனுஷன் நாயை கடிச்சாலும் ஆபத்தாச்சே. ஐயோ, இப்போ என்ன செய்யறது டாக்டர்? முதல்ல நான் நாயை டெஸ்ட் பண்ணி ஆகணும். நான் எங்க? எங்க வீட்ல இருக்கு. That is the great mistake. இவன் அங்க விட்டுட்டு முதல்ல நாயல்ல கொண்டு வந்திருக்கணும். ஐயோ, நீங்க மிருக டாக்டரா? ஐ அம் சாரி. வாங்க நம்ம வேற டாக்டர் போலாம். சொல்றேன். அவர் மிருக டாக்டர் இல்லங்க. சொல்லு. ஆளினால் டாக்டர். 10 years ஸ்னாப்பால் வச்சுக்கங்க. பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இவனை டெஸ்ட் பண்ணணும். நாயினுடைய 32 பற்களும் அகோரமா இவன் கழுத்துல பதிஞ்சிருக்குதான்னு நான் பார்க்கணும். டாக்டர், நாய்க்கு 32 பல்லு கிடையாது. பின்ன 27யா? நான் டாக்டரா நீ டாக்டரா? நான் யார்? ஐயோ டாக்டர்னு சொல்ல வந்தேன்டா. ஆல்ரைட், 27 32 டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேஷண்ட தூக்கிட்டு போறேன். டேய் இவனை தள்ளிட்டு வா. பாப்பா. ஏண்டா என்னடா இப்படி ரத்த வளர வந்து நிக்கிற? முத்தம் கொடுத்தா காதல் வரும்னு சொன்னீங்க, நாய் தான் வந்தது. ஆஹா, முதல்ல நாய்க்கு முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துருக்கணும். இதை நான் உங்ககிட்ட சொல்லி எப்ப மறந்துட்டேன். கடி எங்க? டேய் போடவே இல்லையே. ஏண்டா? ஏன் டாக்டர், நாய் கடி கூட நீங்க வைத்தியம் வைப்பீங்களா? டேய் நீ யாரா? கமாண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு என்னடா தொழிலாளி. நான் உனக்கு என்னடா தொழிலாளி. நேபாளல ஐயே. பின்ன வைத்தியம் பார்க்க விடுங்கடா. என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல, கடிக்கலடா. நகத்தை வச்சு பர்ரு பர்ருன்னு கீழே இருக்கு. பயப்பட வேண்டியது இல்ல. அப்படியா? எங்கடா போற? முதல்ல இந்த விஷயத்தை அவகிட்ட போய் சொல்லணும். அவ ரொம்ப பயந்துருப்பா. பெரிய அமராவதி அம்பிகாவதி தெய்வீக காதலி 3 தடவை போய் மொக்கு மொக்குன்னு அடி வாங்கிட்டு வந்திருக்கான். அவகிட்ட போய் சொல்றானா, டேய் இந்த நாய் கீரல வச்சு அதை டெவலப் பண்ணி அவளே வந்து உன்னை காதல் பண்ற அளவுக்கு பில்ட் அப் பண்றான் பார். இப்ப படு. டேய் முல்ல மாதிரி இது வெள்ளச்சாமி, ஃபாலோ மீ. அவர் எப்படி இருக்காரு? நான் என்னன்னுமா சொல்லுவேன். அம்மா, உன் நாய் நாட்டு நாயா இல்ல சொரி நாயா? ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்த அல்சேஷன் நாய் டாக்டர். ஆஸ்திரேலியாவில இருந்து கொண்டு வந்தா என்ன, ஆண்டிபட்டியில இருந்து கொண்டு வந்தா என்ன, அல்சேஷனா இருந்தா என்ன, ஆதிசேஷனா இருந்தா என்ன, நாய் நாய் தானம்மா. ஆமா. பேஷண்ட நான் தீவிரமா டெஸ்ட் பண்ணதுல ஐபிஸ்கஸ் ரோசா சிரன்ஷியான் ஒரு கொடிய வியாதி ஒரு நாய்க்கு இருக்கு. டாக்டர், நாய் அவனை கடிச்சிருக்கிறதுனால அந்த வியாதி அவனுக்கும் பரவறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது என்ன வியாதி டாக்டர்? யாருக்கு தெரியும்? அதுதானே ஒரு முக்கியமான விஷயம். உன் நாய் 40 நாளைக்கு உயிரோடு இருந்தா தான் இவனும் உயிரோடு இருப்பான். எதுக்கு உன் நாய்க்கு பத்திய சாப்பாடே போடும். பத்திய சாப்பாடுனா? கீழா நெல்லிக்கீரை, அருகம்புல்லு, லீ52 மாத்திரை, இந்த 3ஐ வரிசையா அம்மியில அடுக்கி வச்சு நை 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 நைன்னு அரைச்சு அதை அப்படியே வலிச்சு கொல 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 கொலன்னு கலக்கி கலக்கி கீழே வச்சிரு. நாய் வந்து நக்கிட்டு போயிடும். எதுக்கும் அட்ரஸ் கொடுத்துட்டு போ. எதுக்கு? மண்டே போட சொல்லி அனுப்புதான். Bloody nonsense. டாக்டர், Bloody nonsense. அவன சொன்ன இந்த வியாதி கொடிய வியாதி. இது வந்து யாருமே தப்புனது இல்ல. பை நான் ட்ரை பண்றேன். சரி. நீங்க அடிக்கடி வந்து போங்க. சரி டாக்டர். டாக்டர், உங்க ஃபீஸ்? ஃபீஸ் என்னம்மா ஃபீஸ்? அவர் மொத்தமா வாங்கிடுவாரு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். டேய் பெரிச்சாளி, எஸ். இப்பதான்டா இந்த டாக்டர் டென்சங்கப்பாவோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இவ வீடு போய் சேர்றதுக்குள்ள இவ நாயை பின்புறமா போய் நீ கடத்திட்டு வந்துரு. ஐயோ, நாய் என்ன கிடைக்குமே. நீ நாயை கடிக்காம இருந்த போறாதா? முதலாளி அம்மா வராங்க. ஜோக்கர், உன்னால எவ்வளவு தொல்லை பாத்தியா? கண்டவன வீட்டுக்குள்ள விட்ட, அவனை நாய் கடிச்சிருச்சு. இப்ப ஹாஸ்பிடல்ல அவனை அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? இதுக்கே நீங்க இவ்வளவு கோச்சிக்கிறீங்களே. நான் இன்னொரு விஷயத்த சொன்னா நீங்க விஸ்வாமித்திரர் ஆயிடுவீங்க. என்னாச்சு? நாய் காணாம போச்சு. நாய் காணாம போச்சா? நல்லா தேடி பாத்தியா? YMCA இருந்து SPCA வரைக்கும் தேடி பார்த்தாச்சு, கிடைக்கல. இத புடி. மேடம், நான் நினைக்கிறேன். நீ ஒண்ணும் நினைக்க வேண்டாம். ஓ நாய் 40 நாளைக்கு உயிரோடு இருந்தா தான் இவனும் உயிரோடு இருப்பான். நீ என்ன பண்ற? நாய்க்கு பத்திய சாப்பாடு போடுற. ஐயோ டாக்டர்! டாக்டர் நாய், டாக்டர் நாய். டேய், டாக்டர் நாயா இல்ல நாய் டாக்டரா? நாய்ங்க. பின்ன இத நான் என்ன பேய் நான் சொன்னேன்? நீங்க சொன்னது மாதிரி கடத்திட்டு வந்துட்டேன். கடத்திட்டு வரல ஒண்ணு சிரமம் இல்லையே. சிரமமா? என் மூஞ்சிய பார்த்தவன பின்னாடியே வந்துருச்சு. அதான் அதனாலதான் ஒன்னு அனுப்புனேன். ஏன்னா எனத்தோட தான் சேரும்னு தெரியாமல சொன்னாங்க. டாக்டர், டேய் தப்பா எடுத்துக்காத. சில நேரங்கள்ல உண்மையை சொல்லித்தான் ஆகணும். சரி, நாயை கொண்டு போய் யாரு கண்ணிலையும் படாம கட்டு. தட்டுல சோத்த வை. அதுக்கு வைக்கிற சோத்த நீ தின்றாத. டேய் ஒயிட் சாமி, சார். நாய் சாப்பிட்டுச்சாடா? நாயா? அது பேய்.
யானை தின்னுது. இந்த வீட்டுல முத்துராசா, நாயி, அப்புறம் நெய், உங்க 3 பேருக்கு நான் தெண்ட சோறு போடுறேன். டாக்டர் டாக்டர் என்ன நாய் செத்து போச்சா? டேய் ஓடி போய் அவனை பாரு, மூங்கில் செங்கல வாங்கிட்டு வந்து ஏற்பாடு பண்ணு. ஐயோ நாய் சாகல, அது காணாம போச்சு, ஓடி போச்சு எங்கேயோ. ஓடி போச்சா? ஆமா. கரெக்ட். அப்ப நான் சொன்னேன் அந்த நிப்போமேனியா வியாதி தான். அப்போ வேற ஏதோ வியாதின்னு சொன்னீங்க? சொன்னனா? ஆ. இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு 2 பேர் இருக்கும்போது ஒரு வியாதிக்கு 2 பேர் இருக்க கூடாதா? இந்த வியாதி வந்தாலே நான் இப்படித்தான் கட்டர்ந்துட்டு ஓடி போய் கண்டதெல்லாம் திங்கும். ஐயோ நீங்களே சொல்லுங்க டாக்டர், இப்போ என்ன செய்யலாம்? நாயை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுமா? நாயை எப்படி கண்டுபிடிக்கிறது? எத்தனையோ வழி இருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம். நாயோட போட்டோவை டிவில கொடுத்து காணாம போன அன்னைக்கு என்னென்ன ட்ரெஸ் போட்டு இருந்தது, எங்கெங்க மச்சம் இருந்தது. என்ன குரூப் ரத்தம்? நாயே, ஆ? நாய்க்கு அதெல்லாம் கிடையாதுடா. மற்ற அங்கடையாளங்களை சொல்லி அறிவிப்பு கொடுக்கலாம். ஆ அதுக்கு 6 விரல் இருக்கு, அத சொல்லலாமா? 6 கால் இருந்தாலாவது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 6 விரலுங்கிறது உட்கார்ந்து ஒவ்வொன்னா என்றவனுக்கு தர மாதிரி கஷ்டம். சரி, என்றவன் பாடு உங்க நாய் பாடு. எதுக்கு நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம நாயை கண்டுபிடிக்க சொல்றீங்களா? அதுக்கு முன்னால கடைசி அவனை ஒரு தடவை பாத்துட்டு போயிருங்க. நீ அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஆ. ஐயோ டாக்டர் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்ப எரிச்சிடலாங்கறியா? நான் சொல்லலமா, ஐபிஸ்கஸ் ரோசா சிரன்சியா என்கின்ற நிப்போமேனியா வியாதி அப்படி என்ன சொல்ல வைக்குது. நான் ரொம்ப நாளா உங்களை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க பேரே விசித்திரமா இருக்கே. டேய், நீ என்ன பெத்தவனா இல்ல படைச்சவனா? என் பேரை கேக்குறதுக்கு நீ யாரா? டேய், நான் யாரா? டாக்டர். நீ யாரா? கமாண்டர். நான் உனக்கு என்ன வேணும்? முதலாளி. நீ எனக்கு என்ன வேணும்? தொழிலாளி. இவன் எனக்கு என்ன வேணும்? கடனாளி. கடனுக்கு வைத்தியம் பார்க்க வந்த கம்மு நாட்டி எல்லாம் என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறான். டாக்டர், நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 100 ரூபாய். கொஞ்சம் குறையுது. கொஞ்சம்னா எவ்வளவு? 95 ரூபாய். ஏன் என்ன பண்ணிருக்கீங்க? அவன் அடிக்க முடியாதுடா. அது நான் கிடைச்சனா? டாக்டர் நீங்க பாருங்க, நாய் என் கூட ரொம்ப நல்லா பழகிடுச்சு. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜம்ப். டேய், தள்ளி நில்லு, 2க்கு வித்தியாசம் தெரியல. என்ன டாக்டர், மிருகங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்றீங்களா? உனக்கு எப்ப பார்க்க ஆரம்பிச்சுனா அப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த நாய்க்கு நாக்குல மச்சம் இருக்கு, வலது முன்னங்கால்ல 6 விரல் இருக்கு. இது ரெண்டும் இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் டாக்டர். 5 ரூபாய் வச்சிருக்கிற நீ அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுற. டேய், நான் யாரா? டாக்டர். நீ யாரா? கம்பவுண்டர். நான் உனக்கு என்ன வேணும்? முதலாளி. நீ எனக்கு என்ன வேணும்? தொழிலாளி. நேபாள்ல 10 ஐயோ. அப்ப அவனை போக சொல்லு. டேய் போடா. டேய், 5 ரூபாய் கொடுத்து போக சொல்லு. போடா. ஐ, 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 ஐ. என்ன டாக்டர் வெளிய கிளம்பிட்டு இருக்கீங்களா? இல்ல, உள்ள கிளம்பிட்டு இருக்கேன். பாக்க எப்படி தெரியுது? அவர் எப்படி இருக்காரு? உன்னோட பெரிய ரோதனையா போச்சே. உன்னெல்லாம் நாய் வளர்க்கலன்னு எவமானுதான்? நாயை விட்டு பிராண்ட விட்டுறது, அப்புறம் எப்படி இருக்காருன்னு குசலம் விசாரிக்கிறது. கோச்சுக்காதீங்க டாக்டர். அதுக்கு இல்லம்மா, உன் நாய் எப்படி இருக்கிறத வச்சு தானே நான் முடிவு எடுக்க முடியும். நாய் கிடைச்சதா? இல்லையே, நாயா அலைஞ்சதுதான் மிச்சம். நீங்க அவரை பத்தி விசாரிச்சீங்களா? ஆமா, அவன் பெரிய கொலம்பஸ். நான் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு. அவன் பேர் ராஜாவா, ஊர் பாம்பேவா, அவங்க அப்பா பெரிய தொழிலதிபரா, பாம்பேல MBA வரைக்கும் படிச்சிருக்கானா, இங்க ஏதோ கம்பெனில இன்ஜினியரா இருக்கானா. இந்த கம்பெனில டாக்டர்? அந்த கம்பெனி இருக்கு. முதல்ல நீ எனக்கு கம்பெனி கொடுமா. என்ன? இது அவன் பேரு நான் பேரா? அவனுக்கே போய் கம்பெனி கொடு. ம், எனக்கு எவ்வளவு கம்பெனி கொடுக்க மாட்டாயா? டாக்டர் இப்ப எப்படி இருக்கு? என்னன்னு சொல்றது? தட்டுல தண்ணி வச்சா தான் குடிப்பேங்கிறான், வாசல்ல தான் படுப்பேங்கிறாரு. எலும்பு தான் திம்பேங்கிறான். நாய்க்கு உண்டான சேஷ்டை அத்தனையும் இவன் உடம்புல ஏறி போச்சு. பாத்தியா? எதுக்கு நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. ஆ, டாக்டர் இப்ப என்ன பண்றது? நான் எங்கேயும் கிடைக்கலையே. அதுக்கு நான் என்னமா பண்றது? நாய் சின்ன வயசா இருக்கும் போதே நீங்க 2 பேரும் ஒரு பாட்டு பாடி பழகி இருக்கணும். இப்ப நாய் காணாம போனோம்னே நீங்க எங்க இருந்து பாடினாலும் கப்புன்னு ஓடி வந்திருக்கோம். நான் அப்படி பழக்கலையே டாக்டர். அதுக்காக இப்ப வருத்தப்பட்டு என்னமா பண்றது? ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேளுங்க. மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு ஏதாவது பரிகாரம் செய்யலாம். ஆனா காணாம போன ஒரு நாய் உயிரோட இருக்கணும்னா நான் என்ன பரிகாரம் செய்ய முடியும் டாக்டர்? ஏமா, என்னென்னமோ பண்ணலாம், எவ்வளவோ பண்ணலாம். நீ என்ன பண்ற? 100 நாய்க்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துற. நினைச்சு பார்த்தாலே கொடூரமா இருக்குமே. அது இல்ல டாக்டர், 100 நாய்க்கு நான் எங்க போவேன்? கார்பரேஷனுக்கு போமா, அங்க இருந்து 4 ஆளை கூப்பிட்டுக்க, தெரு தெருவா போய் நாய் புடி. அதுக்காக 100 நாய் தான் வேணுங்கிற அவசியம் இல்ல, 1-2 குறையலாம். இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இவன் கஞ்சி நல்லாவே குடிப்பான். என்ன டாக்டர், என்னோட நாய் குரல் மாதிரி நாய்தாமா, இருக்கு? இவன் தான் குறைக்கிறான். ஒரு நாய் தானே இவனை கடிச்சது. எட்டி நில்லு, நக்கிடுவான். அனாவசியமான கேள்வியில அந்த டாக்டர் சொங்க பாக்கட்ட நீ கேக்குற. போய் நாயை கண்டுபிடி. சரி டாக்டர். எங்கிட்டயே வா, அந்த கட்டிங் பிளேயர் எடு. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். 40 வயசுக்கு மேலதான் நாய் குணம் வரும்னு சொல்லுவாங்க. இவனை நாய் கடிச்ச உடனே அந்த குணம் வந்துருச்சு. அப்படியா? பாலை கொடுத்தா நக்கி தான் குடிக்கிறான். இவனை வெளியே அழைச்சிட்டு போனா போஸ்ட் மரத்தை பார்த்தா காலை தூக்கிட்டு நிக்கிறான். நல்ல வேளை வால் இல்ல, ஆட்டல. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர்.
கேக்குற உனக்கே கஷ்டமா இருந்தா பழகுற எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆமா, ஆகாரம் என்ன கொடுக்குறீங்க? ஆகாரமா? காரமே சாப்பிட மாட்டேங்கிறான், அப்புறம் எங்க ஆகாரம்? வழக்கம் போற பண்ணு போற பிஸ்கட் பால் தான். ஐயோ, உடம்பு ரொம்ப கெட்டு போயிடுமே. போயிடுமா? போயாச்சு. தங்கிலி போட்டு கட்ட வேண்டியதான் பாக்கி. ரொம்ப நாளைக்கு இது தாங்காது போல் தெரியுதே. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க டாக்டர். எனக்கு மட்டும் என்ன சொல்லணும்னு ஆசையா இல்ல வேண்டுதலா? இருக்கிறத சொல்றேன். அவன் சாக போறாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது. உண்மையிலேயே அவன் மேல உனக்கு பற்றுதல் பாசம் இருந்தா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு. அவன் எங்கெங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்கெல்லாம் அழைச்சிட்டு போ. இப்போ அவர் எங்க இருக்காரு? இப்போ மாடி மேல காத்து வாங்கிட்டு இருக்கான். மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களா? எதுவுமே சாப்பிடுறது இல்ல டாக்டர். மருந்து மாத்திரை சாப்பிடணும் உடம்பு எப்படி சார் குணமாகும்? என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற டாக்டர் கிட்ட பாருங்க. நான் இப்பதான் முத உங்க ஆஸ்பத்திரிக்கே வர்றேன். இனிமே அடிக்கடி வருவீங்க. சாரி, மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி. ஆல்ரைட். உங்க உடம்புக்கு என்ன? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். அவசரமா ஒரு 200 ரூபாய் வேணும். இது என்ன ஆஸ்பத்திரி நினைச்சியா இல்ல வட்டி கடை நினைச்சியா? நீங்க ஒண்ணும் சும்மா கொடுக்க வேணாம். வாட்ச கட்டாதப்பா, அதுக்கெல்லாம் பணம் தர மாட்டேன். என் உடம்புல எவ்வளவு வேணாலும் ரத்தம் எடுத்துங்க. நீங்க பிரியப்பட்டா உங்ககிட்ட இருந்து நாங்க ரத்தம் எடுத்துக்கணுமா? அப்படி சொல்லாதீங்க டாக்டர். ஒரு மான பிரச்சனை. எனக்கு 200 ரூபாய் ரொம்ப அவசியம் தேவை. என் உடம்புல ஓடுறது சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட ரத்தம்ங்கறியா? ஓகே. நர்ஸ், ஒரு சந்தன போட்டுக்காரர் அனுப்புறேன். 200 ரூபாய்க்கு தேவையான ரத்தத்தை எடுத்துட்டு அவர் இங்க அனுப்புங்க. உள்ள போ. டாக்டர் டாக்டர், என்னடா பஞ்சா பறந்துட்டு வர்ற? மாலாவுக்கு அடிபட்டுச்சு. ஒரே ரத்தம். ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். எந்த ஆஸ்பத்திரிடா? இந்த ஆஸ்பத்திரியில அட, தான். நாசமா போனவங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கலையா? வாடா. ஐயோ, அடி கண்ணா பின்னான்னு விழுந்திருக்கு. ஏண்டா, உன காதலிக்கு சொன்னா விழுந்து கடிச்சிருக்கியாடா? இல்ல டாக்டர், மேல இருந்து கீழே விழுந்துட்டா. அடியை பார்த்தா கீழ இருந்து மேல விழுந்த மாதிரி தெரியுது. ரத்தம் ரொம்ப தேவைப்படும் போல இருக்கு. என்ன குரூப் ரத்தம்னு தெரியல. ஓ பாசிட்டிவ். ஆஹா, நீ தாண்டா உண்மையான காதல. காதலியோட ரத்தம் கூட என்ன குரூப்னு தெரிஞ்சு வச்சிருக்கியே. அது இல்ல டாக்டர், அவளை பத்தி முழு விவரமும் எழுதி ஹேண்ட்பேக்ல வச்சிருந்தா. புத்திசாலி பொண்ணு. புத்திசாலி பொண்ணு. ம். அவளை நீ காதலிக்கிற. இதாண்டா விதிங்கிறது. சரி, ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கான்னு பாப்போம் வா. Let's attempt the patient. That's ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கா? இப்போ ஒருத்தர் அனுப்பி இருக்கீங்களே, அவரோட குரூப் கூட ஓ பாசிட்டிவ் தான் டாக்டர். அப்படியா? இமிடியேட்டா அந்த பேஷண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. வாங்க. மான பிரச்சனைக்காக ரத்தம் கொடுக்க வந்தீங்க. அந்த ரத்தம் இமிடியேட்டா ஒரு பேஷண்ட்க்கு தேவைப்பட்டது. உடனே கொடுத்துட்டு இருக்கோம். டாக்டர், நான் இப்பதான் முத ரத்தம் கொடுக்கறேன். அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? ஓ, பார்க்கலாமே. ரொம்ப நன்றிங்க. வாங்க. இவங்க தான் நீங்க ரத்தம் கொடுத்த பேஷண்ட். ரத்தம் இல்லாம இவ்வளவு அழகா இருக்காங்க. டேய், என்ன திமிரா? ரத்தம் கொடுத்துனாச்சுன்னு காட்ட வந்தா முகத்தை ரசிக்கிறேன். அப்பாடா. டேய், இது என்ன தண்ணீர் பந்தலா? எதிர மேல. இப்ப எதுக்கு நீ உட்கார்ந்த? கண்ணு முடிச்ச உடனே சொல்லிட்டு போலான்னு. அவங்க கண்ணு முடிக்க மாட்டாங்க, மயங்கி இருக்காங்க. மயக்கமாவா இருக்காங்க? மயக்கிற மாதிரில இருக்காங்க. டேய் போட்டோ கடை, நீ ரொம்ப பேசுற. உன்னை குப்புற போட்டு இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு வெறும் தோலோட தான் இருப்போம். போடா போயா. டேய் பட்டிக்கட்டா, இவ கண்ணு முடிக்கும் போது எதிர்பட்டில தான் நீ படுத்திருக்கணும். போங்க. ஏன் டாக்டர்? ஏன் டாக்டரா? நான் யாரா? நேபாள 10 years. டாக்டர், அந்தம்மா. டாக்டர், வெயிட். ஸ்லோலி. எனக்கு என்னாச்சு? அதை ஏமா கேக்குறேன்? நீ ராஜா வெளியே போகும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி உன் உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா போயிடுச்சு. இன்னைக்கு நீ உயிரோட இருக்கிறன்னா அது காரணம் யார் தெரியுமா? யார் டாக்டர்? நம்ம ராஜா தான். டாக்டர், சும்மா இருடா. தியாகத்தை சொல்ல விட மாட்டேங்கிறான். அவ்வளவு அடக்கமான பையன். அவன் தாமா ரத்தம் கொடுத்து காப்பாத்தினான். இஸ் இட்? இட் இல்ல, இட் இஸ். ரத்தத்தை நேரடியாவே பாய்ச்சறேன்னு சொன்னா. மெடிக்கல் ரீதியா அதெல்லாம் முடியாது. டீப் வழியா தான் பாய்க்கலாம்னு சொன்னேன். டாக்டர், என்னால எந்திரிச்சு நடக்க முடியுமா? முடியுமே. நடக்கலாம், ஓடலாம், ஆடலாம், பாடலாம். டேக் ரெஸ்ட். நெக்ஸ்ட். டாக்டர், எனக்கு நாய் கிடைக்குங்கிற நம்பிக்கையே போச்சு. அப்ப இவனும் பொழைப்பானுங்கிற நம்பிக்கை. அப்படி சொல்லாதீங்க டாக்டர். என்ன உங்க வீட்டுல பிரியாணியா? அது எப்படி உங்களுக்கு கை தெரியும்? மணக்க தின்றுக்கிறியே. என்ன திமிரு இருந்தா நீ பிரியாணி பண்ணி திம்ப. எப்படி இருந்த பையன் சிக்கன் ஆயிட்டா உனக்கு சிக்கன் பிரியாணி கேக்குதா? அவருக்கு பிடிக்குமேன்னு. இவனுக்கு பிடித்தது பிடிக்காது, தெரிந்தது தெரியாது, அறிந்தது அறியாது, அனைத்தும் நீ அறிவாயோ? அறிவோம் டாக்டர். டாக்டர், நானும் இவளை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக உங்க பழக்க காதல்ல வந்து முடிஞ்சிருக்கு. அப்படித்தானே? சொல்லேண்டா. அப்படிதான் டாக்டர். நீயும் சொல்லேம்மா. ஆமா டாக்டர். ஆண்களையே வெறுத்துட்டு இருந்தேனா முதல்ல இவரையும் வெறுக்கத்தான் செஞ்சேன். அடிக்கடி இவரை பார்க்க வந்ததுனால இவரோட பழக வேண்டியதா ஆயிடுச்சு. இவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் டாக்டர்.
தான் சாக போற விஷயம் தெரியாம என் உயிரை காப்பாத்துறதுக்காக எனக்கு ரத்தம் கொடுத்தாரே அதை என்னால எப்படி மறக்க முடியும் டாக்டர்? இவன் கொடுத்த ரத்தம் தானே? ம். இது வரைக்கும் கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணிருந்தேன். இப்போ என் மனசை மாத்திக்கிட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணிட்டா போதுமா? டாக்டர் எனக்கும் சம்மதம் தான். உன்னை பத்தி இல்லடா, உங்க அப்பா அம்மா அவங்கள பத்தி கவலை இல்ல. ஏன் மண்டை போட்டாங்களா? இல்ல, நான் கல்யாணம்னு ஒண்ணு செஞ்சுக்கிட்டாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, இவங்க அம்மா அப்பா? உங்க அப்பா அம்மா மாதிரியே அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. என் அம்மா அப்பா என் கூட இல்ல, வெளியூர்ல இருக்காங்க. நான் உடனே அவங்கள புறப்பட்டு இங்க வர சொல்றேன். அது சரி, கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? வேணும்னா ஆஸ்பத்திரிக்கு முன்னாலே வச்சுக்குவோம். வேண்டாம் வேண்டாம், எங்க வீட்லயே வச்சுக்கலாம். ஆடம்பரமா இல்லாம சிம்பிளா இருக்கட்டும். கங்க்ராச்சுலேஷன். ஓ, நீ போய் உடனே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு. நான் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு உனக்கு போன் பண்றேன். டாக்டர் கொஞ்சம் வாங்க. டாக்டர், எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம். பின்ன உன் உடம்புக்கு சிறுத்த சந்தேகமா வரும், என்னன்னு சொல்லு. இல்ல, எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்காது இல்லையா? உன் நாய் கடிச்சு 40 நாள் முடிஞ்சு போச்சு. இவனுக்கு நான் கொடுத்திருக்கிற மருந்து இன்னும் 40 நாய் ஒண்ணா சேர்ந்து கடிச்சா கூட ஒண்ணு ஆகாது. சந்தேகப்படுறியா? வா. சந்தேகமா? நிரூபிச்சு காட்டுறேன். ராஜா, தண்ணி குடிப்பா. ஏய், பாத்தியா? முன்ன எல்லாம் தட்டுல ஊத்தி நக்கி குடிப்பா, இப்ப தமிழ்லயே குடிக்காம பாத்தியா? நான் நினைக்கிறேன் உன் நாய்க்கு அந்த ஹைபிஸ்கஸ் ரோசா சிரஞ்சியா என்கிற நிமோனியா வேதி இல்ல. அப்படியா? ஆமா, சந்தோஷமா போ. தேங்க்யூ டாக்டர், போயிட்டு வரேன். பாய். டாக்டர், என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் டாக்டர். என் மூச்சு நின்று ஒரு கையாடுறா. ஆமா, எங்க அப்பா அம்மா வர சொல்ல வேண்டாமா? வரவேண்டாம்னு சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணோட வரேன்னு தந்தி கொடு. உனக்கு வேற அப்பா அம்மா இங்க செட்டப் பண்றேன். செட்டப்பா, இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? ஒரு பொய்யாடா சொல்லிருக்கோம், எத்தனையோ சொல்லிருக்கோம். தெரிஞ்சாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்குள்ள அவ கழுத்துல தாலி ஏறிக்கும்ல. என்னையா ஒரு வாரமா ஆளை காணோம்? மொட்டை போடலான்னு திருப்பதி போயிருந்தேன். பின்னையே அடிக்காம வந்துட்டேன். சகனம் சரியில்லை, திரும்பி வந்துட்டேன். என்ன சார், வழக்கமா திருடங்க போட்டோ வச்சிருப்பீங்க, இப்ப நாய் போட்டோ வச்சிருக்கீங்க? இந்த நாய் ஒரு ஆளை கடிச்சிட்டு காணாம போயிடுச்சு. அந்த ஆள் உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்காரு. இந்த நாயை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த நாய்க்கு நாக்குல மச்சமும் வலது கால்ல 6 விரலும் இருக்கான். இத வச்சு எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிச்சாச்சு. இந்த நாயை நான் ஒரு இடத்துல பாத்திருக்கேன். எங்க? டாக்டர் டென் சொங்கப்பாவோட ஆஸ்பத்திரியில. வாங்க போலாம். யோ ஐயரே, தாலியை மாப்பிள்ளை கூடியா குடுக்கிற போக்கு பார்த்தா தாலி நீ கட்டிட்டு போட்டிருக்க. ஒரு நிமிஷம், பொண்ணோட அம்மாவை தோப்பனாரும் வரலையே, எப்படியா தாலி கட்டுறதே? டேய் வாடகை, மண்டையில ஒரு எத்தனா தோப்புக்குள்ள போய் தோப்பு கட்டணும் போகணும். என்ன டேய், தோப்பனார பத்தி நீ பேசுறியா? அவர் சொல்றது நியாயம் தானே. எங்க அப்பா அம்மாவுக்கு தந்தி கொடுத்துருக்கேன், இப்போ வந்துருவாங்க. வந்தா இன்னொரு நாளைக்கு கட்டிக்கலாமா? எங்க அவசரம் புரிய மாட்டேங்குதே. அதுக்கு இல்ல, உன்னுடைய அம்மா அப்பா வந்த உடனே ஆரம்பிக்கலான்னு. அதுக்கு நீங்க கவலைப்பட வேணாம். இத பாருமலா, உங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் என்னைக்கு நமக்கு உண்டு. யோ ஐயரே, இப்ப நீ தாலியை குடுக்கல, அப்புறம் நேபாள் முறையில் நான் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். ஏடா அறுவாடா? அருவாதுக்கு அங்கெல்லாம் ஐயர் நடுமண்டையில் நச்சு 3 வெட்டு வெட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணமா. குடிங்க தாலி. கட்டிமாடா 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 கட்டிமேளம் மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராணி சுபஹே சஞ்சீவன சரதாம் சதாம் தானியம் தரம் பத்ரலாபம் சரதம் சர்ஜகமாயோ ஓம் கரோ விதா. எல்லாரும் அச்சத போடுங்கோ. வரோ தேவராத்ரி பொண்ணுமாப்பிள்ளை இருந்துங்கோ. என்னடா திறந்து வீட்டு நாய் நுழைஞ்ச மாதிரி நாயோட நுழைஞ்சிருக்காங்க? அண்ணே, நம்ம நாயினே. அமுக்கு. நீங்க நாய் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, இந்த நாயான்னு பாருங்க. ஆமா, இது எம் பிரவுனி தான். இத்தனை நாள் இது எங்க இருந்துச்சு இன்ஸ்பெக்டர்? டாக்டர் டென் சொங்கப்பாவோட ஆஸ்பத்திரியில கட்டி வச்சிருந்தாங்க. அந்த டாக்டரை தேடிட்டு இருக்கேன், காணோம். இன்ஸ்பெக்டர், இவர்தான் டாக்டர் டென் சொங்கப்பா. சும்மாரா எட்டப்பா. ஆ? இன்ஸ்பெக்டர், நாயை கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க கடமையில் நீங்க கரெக்டா இருக்கிறீங்க. முடிஞ்சா பாரத ரத்னா பட்டம் வாங்கி கொடுக்க நான் முயற்சி பண்றேன். இப்போ நீங்க போலாம். ஜோக்கர், நாயை பிடிச்சு போய் கட்டறா. கம் ஆன் மை டாக், கம் கம் கம். டாக்டர், என் நாயை நீங்களே கடத்தி வச்சுக்கிட்டு ஏன் இப்படி நாடகம் ஆனீங்க? கடத்திட்டு போனது மட்டும் இல்ல, இவனை உன் நாய் நகத்தால லேசா கீறிச்சு. அதை கடிச்சுதான் பொய் சொல்லி எவ்வளவு அழகா டெவலப் பண்ணிட்டாரு தெரியுமா? டேய் முள்ளம் பண்ணி தலையா, அப்படி பார்க்காதே மாலா. தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ இவன் உன்னை லவ் பண்ணிட்டான். ஆனா நீயோ இவனை லவ் பண்ணல. ஒன் சைடு லவ். வாட் யூ டு? ஒருதலை ராகத்துல ஹீரோவுக்கு ஏற்பட்ட நிலைமை இவனுக்கு ஏற்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒரு சின்ன பொய்யை சொல்லிட்டேன். சொல்லேண்டா. ஆமா மலா, பொய் சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம்தான். சார், ஐயோ, டேய் இது சந்தன போட்டுக்கார இங்க எதுக்குடா வந்தான்? தெரியலையே. யாரே நீ? போட்டோகிராஃபர், கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கணும்னு நாளைக்கு சொன்னாங்க. கட்டின பிறகு வர. போட்டோ வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போயா.
சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய், தள்ளியா டேய், போடா, அவரை தள்ளி அண்ணன் கூட போயா. டேய், அம்மா நீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? உடம்பு கொண்டு இல்லையே? நீ யாரையா என்ன பத்தி விசாரிக்க? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு தெரியும். ஒரு முறை நீங்க ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடந்தப்போ நான் தான் ரத்தம் கொடுத்தேன். டாக்டர், இவர் ரத்தம் கொடுத்தாருன்னு சொன்னீங்க. சும்மாவா கொடுத்தான்? 150 ரூபாய் பணம் கொடுத்தல்ல. நிறுத்துங்க. இப்படி போய் மேல போய் சொல்லி என்னை ஏமாத்துறீங்கல்ல? மாலா, பொய் சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம். மாலா, அதான் உண்மை வெளிப்பட்டியல. போடே. மாலா, லேட் ஆயிடுச்சுமா. பஸ் 2 இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருந்தா சரி. என்ன மாப்பிள்ளை முகத்தையே காட்ட மாட்டேங்கிறாரு? காட்டுப்பா, மேடம் ஆசைப்படுறாங்கல்ல. நீயா? ஏமாந்துட்டமா, ஏமாந்துட்ட. இவர் உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா. அத்திப்பட்டியில இருக்காளே உன் அத்தை, அந்த சொத்தையோட மக முத்துராசா. சுத்த பட்டி காட்டா. பட்டி காட்டானா? MBA படிச்சிருக்காரு டாக்டர் சொன்னாரு. ஐயோ, இதுவும் எங்கள் திருவிளையாடல்களில் ஒன்று. எப்படியாவது நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து. போதும் டாக்டர், போதும். இப்படி வேடிக்கையா பேசி என் வாழ்க்கையோட விளையாடிட்டீங்களே. போயும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமா? கூப்பிடு இவன் அப்பா அம்மாவை. நாங்க தான் அப்பா அம்மா. நீங்க இவன் அப்பா அம்மாவா? யார ஏமாத்த பாக்குறீங்க? மன்னிப்போம், மறப்போம். நாங்க தான் இந்த செங்கண்ணனை வாடகைக்கு செட்டப் பண்ணோம். டேய், குட்டி வழியாகி போச்சு. மரியாதை ஓடி போயிரு. இது என்ன தலையாடா? போடா, வாடா. மணி ஆர்டர் பண்றேன். மாலா, பொய் சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு பாசம் எல்லாம் நிஜம். என்ன நம்பு. எப்படிங்க நம்ப சொல்றீங்க? இப்படி கேவலமா பொய்யெல்லாம் சொல்லி என் கழுத்துல தாலியை கட்டிட்டு இப்ப என் மேல வச்சிருக்கிற அன்பு பாசமும் நிஜம்னு சொல்றீங்களே. பெத்த அம்மா அப்பாவே மாத்திர நீங்க என்னையே மாத்த மாட்டீங்க. நோ, யூ ஆர் a cheat. யூ ஆர் a liar. நான் உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன். I can't live with you. இவன் கூட சேர்ந்து வாழணும்னு நீ நினைச்சா கூட நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க அத்தை. சத்தியமா இவதான் உங்க பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நான் இவளை மனசார விரும்புறேன். நீங்க என் கண்முன்னால நிக்காதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அதான் போக சொல்லிட்டல்ல, போங்க. எப்படி வாழாம போறாங்கறத நான் பாக்குறேன். கழுத்துல தாலி கட்டிட்டல்ல, இவங்க 2 பேரையும் நான் வாழ வைக்கிறேன். டேய், வாடா. போயா. போகாம இங்கே இருக்க போறாங்க. என்ன இருந்தாலும் நாம செஞ்சது தப்பு டாக்டர். என்னடா பெரிய தப்பு? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்க. நாம மொத்தம் 3.25 பொய் கூட சொல்லல. அவளை காதலிச்சு கை விட்டுட்டியா இல்ல கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டியா? ஓ முறை பொண்ணை விட அழகான பொண்ணு வேணும்னு தேடி போய் ஓ முறை பொண்ணே மாட்டுவான்னு யாருக்குடா தெரியும்? ராசாப்புள்ள மோசம் போயிட்டியாப்பா, மோசம் போயிட்டியாப்பா. டேய், மோசம் போயிட்டியா வேஷம் போயிட்டியான்னு இது ஆஸ்பத்திரி, அபசகமான வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. ஏன் உட்கார வைக்கிற? கட்டுன புருஷ குத்துக்கல்ல கணக்கா இருக்கும்போது அந்த பொண்ணோட ஆத்தா வேற ஒரு மாப்பிளைய பாக்குறா. அந்த பொண்ணை கட்டிக்க போறவ இந்தியாவோட தலைநகரத்துல இருந்து நாளைக்கு வரானா. எங்கிருந்து வர்ற? இந்தியாவோட தலைநகரத்துல இருந்து வரான். ஏன் டெல்லின்னு சொன்னா எங்களுக்கு தெரியாதா? இந்த கொலஸ்ட்ரால் தானே வேண்டாங்கிறது. விடியா கையா, கொஞ்சம் அழகா இருக்க கூடாதா? ஐயோ 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 ஐயோ, ரொம்ப அழகுதான். சொல்லு. நாளைக்கு ஏரோப்ளேன்ல வரான். அந்த பொண்ணு தான் அவனை கூட்டிட்டு வர போறா. என்னமோ உன் மேல உள்ள பிரியத்தினால நான் சொல்றேன். எப்படியோ நீங்க 2 பேரும் ஒத்துமையா வாழணும். அவங்க வாழுவாங்க, நீங்க போங்க. டேய், அந்த பக்கம் கருத்தடை பண்றாங்க, இப்படி போ. இந்த மாதிரி வேலைக்காரி இருக்கிற வீட்ல எல்லாம் லவ் பண்ணாதடா. இவ ஊர் பூரா சொல்லிட்டே இருப்பா போல இருக்க. அவளுக்கு மட்டும் தான் இன்னொரு கல்யாணம் பண்ண தெரியுமா? உனக்கு தெரியாதா? உனக்கு இன்னொரு கல்யாணத்தை நான் பண்ணி காட்டுறேன். இல்ல டாக்டர், நான் வாழ்ந்தா அவளோட தான் வாழ்வேன். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்க ஏதாவது வழி பண்ணுங்க. ஹோட்டல்ல ரூம் எடுத்து கொடுக்குறேன், ஒன்னா சேர்ந்து வாழுங்க. சும்மாறா, டெல்லியில இருந்து வர்ற பையனை எப்படி தடுத்து நிறுத்துறங்கிறதுக்கு ஐடியா ரெடி. அடுத்த காட்சியை பார். முருகா, நீயாவது வழிகாட்டணும். டேய், இது முருகன் இல்ல புள்ளையாரு. அப்படியே இவர் உனக்கு வழிகாட்ட மாட்டாரு, இந்த சொங்கப்பா தான் உனக்கு வழிகாட்டணும். டாக்டர், தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது மத்தவங்களுக்கு, உனக்கு தைக்கு அப்புறம் மாசி தான் பிறக்கு. நீ கெட்ட கேட்டுக்கு பழமொழி வேறயா? டேய், மாலா ஏர்போர்ட் இருந்து டெல்லி மாப்பிளை அழைச்சிட்டு இந்த வழியா தான் வருவா. உன் சம்மதம் இல்லாம அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ற, இந்த சிகப்பு சாயத்தை உன் சட்டை மேல ஊத்திக்கிட்டு அவ காருக்கு முன்னால கப்புன்னு உளுந்துரு. அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீயே சம்மதிக்கிறேன்னு சொல்லு. அவ உன் தியாக மனப்பான்மையை பார்த்து ஆடி போய் கட்டி புடிச்சிருவா. கபால் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. எப்படி நம்ம ஐடியா? டேய், மாலா காரரா, காருக்கு முன்னால போய் கப்புன்னு படுத்துரு. நீங்க மறைஞ்சிருக்கிறேன். மறைஞ்சிருந்து பார்க்கும் மருமகனே. மாலா, மறைஞ்சிருந்து
அப்படி படு. சும்மா சொல்லக்கூடாது, பையன் ஜமாய்க்கிறான். சார் ஐயோ, என்னங்க இது மேஜர் ஆக்சிடென்ட். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் டாக்டர். என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லிடுறேன். ஐயோ. இது ரத்தம் இல்ல, காயம். இவன் பித்தலாட்டக்காரன். உங்ககிட்ட பணம் பறிக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட நாடகம் ஆடி இருக்கான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. போற வழிதான் போலீஸ் ஸ்டேஷன். போகும்போது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறேன். டேய் எழுந்துடுற. இப்படி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? 2 பேருங்க, நானும் என் ஃப்ரெண்டு டாக்டரும். Bloody nonsense. ரொம்ப தேங்க்ஸ் சார். நோ மென்ஷன். டிரைவர் வண்டி எடு. என்ன போட்டுருக்கு? இளம்பெண் கற்பழிப்பு. 50 வயதுடைய இளம்பெண் கற்பழிப்பு. 50 வயசு என்ன இளமையா? ஏயா இளமை என்ன வயசுல இருக்கு? சும்மாரியா முண்டம். இசையினால் நோயை குணப்படுத்த முடியும். இது 8 வருட ஆராய்ச்சியின் முடிவு. என்னங்க, இசைனால நோயை குணப்படுத்த முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியங்களா? நிச்சயமா நடக்குமையா. தந்தியில போடுறாங்கன்னா சும்மா போடுவாங்க. பாட்டு பாடியே நோயை குணப்படுத்தலாம். அவ்வளவு ஏன், எங்க டாக்டர் டென் சொங்கப்பா இருக்காரு, அவர் பாட்டு பாடியே நோயை குணப்படுத்தி இருக்காரு. அப்படியா? ஆமா, அந்த 2 நோயாளியும் செவிடு. இதெல்லாம் எங்கெங்க நடந்துச்சு? இன்னொன்னு நேபாள்ல, இன்னொன்னு டினோபால்ல. ஆமா, இதெல்லாம் ஏன் கேக்குற? கம்பவுண்டரையா, எங்க அப்பா 1 வருஷமா படுத்த படுக்கையா இருக்காரு. கண்ணே திறக்கல. கண்ணு முடிச்சு உயிர்ல ஒரு கையெழுத்து போட்டாருன்னா சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துரும். உங்க டாக்டர் எங்க அப்பாவை பாட்டு பாடி எழுப்புவாரா? கண்டிப்பா எந்திரிப்பாரு. உன் அட்ரஸ் கொடுத்துட்டு போ, நாளைக்கே உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. 1000 ரூபா சொத்து வரட்டும் தரேன். புயல ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. பேனாவின் கூத்தி வச்சிருக்கியா? வச்சிருக்கேனே. இவர்தான் உங்க அப்பாவா? ஆமா, என்ன பக்தர்? முருக பக்தர். ஏன் இப்படி முண்டா பணியோடு முடிக்காமல் படுத்திருக்கிறாய் முருகா? இப்ப பார், முருகா என்றதும் உருகாதா மனம், முருகா என்றதும் உருகாதா மனம், மோகன புன்னகை நீ செய்வாய், நீ செய்வாய், நீ செய்வாய், நீ செய்வாய், நீ செய்வாய். என்ன டாக்டர், ஹார்மோனிய பெட்டி விட்டு வெளியே போய் வாசிக்கிறீங்க? சங்கீதத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்பனே? முருகா என்றதும் உருகாதோ மனம். டாக்டர், அப்பாவுடைய புருவம் துடிக்குது. ஆ, ஐ, துடிக்குது துடிக்குது புருவம். புருவம் துடிக்குது புருவம். துறக்குது கண்ணு. அட கண்ணு துறக்குது கண்ணு. அப்பா, வாங்கிக்க அப்பா. வாங்கிக்க அப்பா. வாங்கிக்க. ஆஹா, எழுந்து விட்டார். ஓஹோ, எழுந்து விட்டார். அதெல்லாம் முடியாது, நான் பாடுவேன். ஆஹா, எழுந்து விட்டார். ஐ, ஐ, எழுந்து விட்டார். ஆஹா, எழுந்து விட்டார். ஆஹா, எழுந்து விட்டார். ஐ, ஐ, என்னப்பா? சங்கீதத்தை கொல்லாத. டாக்டர், எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? குப்பம் போட்டான்டா. ஐயோ, எங்க அப்பா வாடியா, கொன்னுட்டானே. ஓடுடா. ஐயோ, அப்பா, அப்பா. விடாதீங்க, விடாதீங்க, போடுங்க அவனை. ஏமாத்திட்டு ஓடுறான். விடாதீங்க, ஓடியா, ஓடியா. என்ன ஓடியாரீங்க? அதை ஏன்டா கேக்குற? பாட்டு பாடி நோயை குணப்படுத்தணும்னா எனக்கு சன்மானம் தரதுக்காக வேண்டிட்டு ஓடியாராங்க. எனக்கு எதுக்குடா சன்மானம்? கொடுங்க. எல்லாத்தையும் நீயே வாங்கிக்க. கொடுங்க. சும்மா கொடுக்க மாட்டானுங்க. எனக்கு சங்கீதம் கத்து கொடுத்த குருவே நீதான் சொல்லி அப்பதான் தருவானுங்க. சொல்லிடுறேன். நிறைய தருவானுங்க. வாங்கிக்க. ஆஸ்பத்திரிக்கு வா, கவனிச்சுக்கிறேன். வாங்க வாங்க. இந்த வழியா ஹார்மோனிய பெட்டியோட டாக்டர் ஓடி வந்தானா? இந்த ஹார்மோனிய பட்டி தாயா, அவருக்கு கத்து கொடுத்த வித்துவானே நான் தாயா. அப்ப இவனை மொத்தத்தையா? ஐயா, கண் தெரியாத கபோதியா, நல்லா இருந்த கண் பார்வை போயிடுச்சுயா. நடு ரோட்ல டிஸ்டர்ப் பண்ண கூடாது, ஓடி போயிரு. ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. யூ நேஸ்டி இந்தியன். இந்தாப்பா 1 ரூபா போட்டிருக்கேன், போ. டேய், ஒரு நிமிஷம் இருடா. நீ யாருடா? கம்ப்யூட்டர். நான் யாருடா? டாக்டர். நீ எனக்கு என்னடா வேணும்? தொழிலாளி. நான் உனக்கு என்னடா வேணும்? முதலாளி. இந்த 1 ரூபாய் என்கிட்ட இல்லையா மேன்? என்கிட்ட கை நீட்டு சம்பளம் வாங்குற லேபர் கூலிக்கார பைய. இந்த 1 ரூபாய் இவருக்கு நீ போட்டீங்கன்னா என்ன அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? உங்களை யாரும் அவமானப்படுத்தல, கொஞ்சம் மனிதாபிமானம் வேணும். அவனுக்கு கண்ணு போறது காரணமே நீங்க தானே. அவனா இவன்? நானே நானே. You